குட் மார்னிங் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. பட் இன்றைக்கி வந்து என்னென்னா கேப் அப் ஓப்பனிங். ஸோ கேப் அப் ஓப்பனிங்கில் எனக்கு ஒரு சின்னதாக கால் சைடில் வரும்னு நினச்சேன். பட் இது வந்து எப்படின்னா செகண்ட் கேண்டலில் இங்கே வந்து ஒரு கால் சைட் போகலான்னு நினச்சேன். கால் சைட் வந்துச்சு, பட் அது வந்து மூமெண்டம் சுத்தமாக இல்லை கைஸ். அப்புறமா நான் புட் சைடு ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். புட் சைடு வந்து மூமெண்டம் இருந்துச்சு, பட் எனக்கு அவ்வளோவா அந்த மூமெண்ட்டை வந்து ப்ரைஸ் வந்து மேலே ஏறல கைஸ். கொஞ்சமாக இருந்துச்சு, திருப்பி ஒரே சைட்வேஸாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ 8,800 சம்திங் லாஸ் ஆகிருக்கு. நோ இஷ்யூஸ் கைஸ். இந்த கேப் அப் ஓப்பனிங் ட்ரேடில் கண்டிப்பாக ஒரு மூமெண்டம் வரும். இது வந்து எனக்கு ரொம்ப ஹை சான்சஸ் புட் சைட் தான் இங்கே எனக்கு தோணுது கைஸ். ஏன்னா இங்கே வந்து இப்போ ஒரு கேப் அப் கேண்டில் வந்துருக்கு. ஸோ அந்த கேப் இருக்குது கைஸ் இங்கே. ஸோ அந்த கேப் வந்து கண்டிப்பாக ஃபில் ஆகணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக கொஞ்சம் குவான்டிட்டிஸ் வந்து 300 குவான்டிட்டிஸ் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எதுக்குன்னா இங்கே 26,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது கைஸ். ஸோ 26லேருந்து கண்டிப்பாக கீழே வந்தே ஆகணும்னு நான் ஒரு கான்ஃபிடென்ஸில் இருக்கேன். பட் அது எப்போ கீழே வரும்னு ஸோ வி கனாட் ஜட்ஜ் இட். ஓகே, ஸோ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து இங்கே புட் சைட் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு புட் சைடு வந்து 300 குவான்டிட்டிஸ் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் கைஸ் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு.
ஸோ மக்களே இந்த ட்ரேட் வந்து நான் ரொம்ப நேரமாக ஹோல்ட் பண்ணிட்டு கைஸ், மோர் தென் 2 hours இது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குனால நான் இங்கே வந்து நான் எக்ஸிட் பண்ணல. இது வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் இது. ஸோ இங்கே வந்து சான்சஸ் இருக்குது கைஸ் இந்த புட் சைட் போகிறதுக்கு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுவேன் இது. ஓகே, ஸோ நான் வெளியே போயிட்டு நான் ஃபோனில் நான் மேபி இன்கேஸ் முடிஞ்சால் நான் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் வாட் இஸ் த எண்ட் ஆஃப் த செஷன். ஓகே ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் இங்கே ஆஃப் பண்ணுறேன் என்னோட சிஸ்டம். ஓகே, ஸோ பார்ப்போம் கைஸ் இப்போ இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. ஓகே கைஸ், இப்போ வந்து லைக் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல கைஸ். ஸோ எனக்கு மார்னிங் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ நான் வெளியே போயிட்டேன். ஸோ வெளியே போன அப்புறமா எனக்கு சுத்தமாக ரெக்கார்ட் பண்ண முடியல. அண்டு அது வந்து லைக் எக்ஸிட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா இது வந்து சம்திங் எதுவுமே மூமெண்டம் இல்லை. எனக்கு என்னோடய லாஸ் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நான் 13,000 லாஸில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். சாரி, 13,000 லாஸில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். எக்ஸிட் பண்ண உடனே கைஸ் நான் அதை செக் பண்ண சார்ட் வந்து அப்புறமா எக்ஸிட் பண்ண அப்புறமா அதுலேருந்து ஃபுல் ஹை போயிருக்கு கைஸ். 68 சம்திங் நான் எக்ஸிட் பண்ணேன். ஆனால் அது வந்து 177 போயிருக்கு. என்னோட டார்கெட்டே 130 தான். பட் 170 to 180 போயிருக்கு அந்த டார்கெட்டு. ஸோ அதான் கைஸ் ட்ரேடிங். நீங்கள் எக்ஸிட் பண்ணோன்னா மேபி சம் டைம் போங்கலாம். பட் நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் கைஸ். இஃப் யூ ஹோல்டிங் திஸ் ட்ரேட் அதுக்கு வேணால் கூட அதுக்கு 68 சம்திங் எக்ஸிட் பண்ணிட்டேன். இஃப் ஐ டிடன்ட் எக்ஸிட் திஸ் ஒன் அது கீழே கூட போகிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் எக்ஸிட் அண்ட் கோ. ஓகே, அது அப்புறமா திருப்பி மேலே போச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் டோன்ட் ஃபீல். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இஃப் யூ நாட் எக்ஸிட் தட் ஒன், ஸோ கீழே வந்துச்சுன்னா உங்கள் ஃபுல் அக்கௌண்ட் வந்து வைப் அவுட் ஆகிடும். ரொம்ப சான்ஸ் இருக்குது கைஸ். ஸோ அதனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இன்றைக்கி ட்ரேடில் வந்து நான் கொஞ்சம் 13,000 லாஸில் இருந்தேன். ஸோ அப்புறமா லைக் வெளியே போய்ட்டு கொஞ்சம் ட்ரேட் பண்ணேன் கைஸ். ஸோ அதுலேருந்து எனக்கு சாரி கைஸ், ஸோ அதுலேருந்து எனக்கு லைக் 6,500 rupees எனக்கு நான் ப்ராஃபிட்டில் வந்துட்டேன். ஸோ அப்புறமா லைக் ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்லாம் போயிட்டு 3,400 rupees நம்ம ப்ராஃபிட்டில் இருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இது வந்து என்னோட சின்ன ப்ராஃபிட் தான். ஓகே, பட் நான் வந்து எப்படின்னா லைக் எவ்ரி டைம் மோஸ்ட்லி ஐ வாண்ட் டு பி இன் க்ரீன். ஓகே, எனக்கு சின்னதாக லாஸ் லைக் சின்ன ப்ராஃபிட்டாக பெரிய ப்ராஃபிட் இட் டசன்ட் மேட்டர். ஓகே, எனக்கு க்ரீனில் இருக்கணும். அந்த டே வந்து எனக்கு க்ரீனில் இருக்கணும். ஓகே, ஸோ நீங்களும் அதே மாதிரி நீங்கள் ஏம் பண்ணுங்க கைஸ். ஓகே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ப்ரெஸ் bell button so that you get the notification whenever I just upload my videos. Okay, thank you guys for watching my video and don't forget to subscribe to my channel guys. Thank you.